மது, நான் சொல்ல மறந்துட்டேன்டி. இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பர்த்டே. ஓ அப்படியா? அர்ஜுனுக்கு என்னுடைய பர்த்டே விஷயம் சொல்லிடுடி. ஏன் அத நேரா நீயே வந்து சொல்லிடு. இப்ப எப்படி நான் வர்றது? நான் வீட்டுக்கு போகணுமே. என் சார்பா நீயே சொல்லிடு. ஏய் லூசு, இன்னைக்கு என் அண்ணன் அவன் பர்த்டே ட்ரீட் தரத்துக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காண்டி. ரெஸ்டாரண்ட்டுக்கா? ஆமா, உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்கான். ஐயோ, என்னால முடியாதுப்பா. எங்க வீட்டுல திட்டுவாங்க. ஏய், சும்மா எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி அம்மா திட்டுவாங்க பாட்டி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டே இருக்க. நீ, நான், என் அண்ணன் 3 பேர் மட்டும்தான் போறோம். வேற யாரையும் இன்வைட் பண்ணவே இல்ல. நீ கண்டிப்பா வரணும் மது. இல்லடி, எங்க அம்மா கூட சமாளிச்சிடலாம். எங்க பாட்டியை தான் சமாளிக்கவே முடியாது. அதுலயும் எங்க பெரிய பாட்டி இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் உக்காந்தா குத்தோம் நின்னா குத்தோன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சது கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்கடி, அப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக நாம இந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு கூட அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியுமா? நாம என்ன சின்ன குழந்தைங்களா? வேற என்ன பண்ண சொல்றடி? நீ எங்க போனன்னு கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? ஏய், என்னடி நீ இவ்ளோ மரமண்டையா இருக்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உன் வீட்ல கேட்டா வழக்கம் போல குரூப் ஸ்டடின்னு சொல்லிடு. அப்படியா சொல்ற? சரி வா போலாம். ஆனா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்கூல் பேக்லாம் எடுத்துட்டு போனா நல்லாவா இருக்கும்? யாரை எடுத்துட்டு போக சொன்னது? நேரா எங்க வீட்டுக்கு போய் பேக் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஜாலியா நினைச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வழக்கம் போல என் அண்ணனை கொண்டு வந்து உன் வீட்டுல டிராப் பண்ண சொல்றேன். சரிடி. அரவிந்தும் நந்தினியும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு போயிடலாம். சரிடி. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா ஹோம்வொர்க் முடிச்சிடணும். அரவிந்த், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. நான் வித்யா வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்ண போறேன். அக்கா, இப்ப என்னக்கா குரூப் ஸ்டடி? நீங்க இல்லாம நாங்க வீட்டுக்கு போனா அம்மா கேட்பாங்க, நாங்க என்னன்னு சொல்றது? அரவிந்த், இன்னைக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்குடா. நாங்க வீட்டுக்கு போனா சீக்கிரமே டிஸ்கஸ் பண்ணி எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிச்சிருவோம். அப்படின்னா ஸ்வேதா அக்கா, தர்ஷினி அக்கா, ராஜேஷ் அண்ணா இவங்கெல்லாம் ஏன் வரலக்கா? ஏய், நீ என்ன பாட்டி மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேக்குற? அத படிக்கிற வேலை இருக்குன்னு சொல்றோம்ல, கிளம்புங்க. இல்லக்கா, வீட்டுக்கு போனா அம்மா பாட்டி எல்லாரும் எங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்லக்கா. அதனாலதான் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் வீட்டுக்கு வரலனாலே படிக்க தான் போயிருக்கேன்னு தெரிஞ்சுப்பாங்க. உங்ககிட்ட எதையும் கேட்க மாட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சரிக்கா, நீங்க போய் படிச்சுட்டு வாங்க. நான் நந்தினியை கூட்டிட்டு கிளம்புறேன். வா நந்தினி, ஏறு. பாய் 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 பாய். அவ்வளவுதான், இதுக்கு போய் பதர்னியே. இப்ப கூட என் மனசுல சின்னதா ஒரு பயம் இருக்கு வித்யா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பி தவறி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது என் வீட்டுக்கு தெரிஞ்சது. அத தெரியறப்ப பாத்துக்கலாண்டி. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு அத பத்தியே நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்க? வா போலாம். ஹே வா. எனக்கு ஒரு 5 கோடி வேணும். அவரே நிக்கிதாக்கு போன் பண்ணி நீ எவ்வளவு பெரிய மோசமானவன்னா அந்த பொண்ணுக்கு தெளிவா புரிய வச்சு கல்யாணத்து பேச்சையே நிறுத்திடுவாரு. சிந்து கிட்ட 5 கோடி பணத்தை நம்மளால ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. என்ன பண்றது? அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க மூலமா தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். சிந்து விஷயத்த கேள்விப்பட்டதும் அம்மா நம்மளை திட்டதான் செய்வாங்க. திட்டுனாலும் கடைசியில நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. அப்போ உடனே அம்மா போய் பார்க்கலாம்.
டேய் கௌதம், ஆ? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா உங்களை தாம்மா பார்த்து பேசணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம்டா? அது வந்து நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா? என்னன்னு சொல்லுடா, செய்றேன். எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் பணம் வேணுமா? 5 கோடியா? ஆமாம்மா, இப்ப எதுக்குடா அவ்ளோ பணம் உனக்கு? நான் ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேம்மா. அதுல இருந்து நான் மீண்டு வரணும்னா இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட பணம் எனக்கு வேணுமா? டேய், அவ்ளோ பணம் கொடுத்து மீண்டு வர அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்ண? உன்கிட்ட தானே கேக்குறேன், சொல்லுடா. அது மா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா. நான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சிந்துங்கிற பொண்ணை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு 5 கோடி வேணும். இதாம்மா நடந்துச்சு. அறிவு இருக்காடா உனக்கு? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்க? ஏண்டா பொண்ணுங்க விஷயத்துல இப்படி திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கியே, நீ திருந்தவே மாட்டியா? அம்மா, நிக்கிதாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் திருந்தி நல்ல விதமா தாம்மா இருக்கேன். இதெல்லாம் நான் முன்னாடி பண்ண தப்புமா. அந்த சிந்து நடந்த விஷயத்த மறந்துட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு நினைச்சம்மா. அம்மா, அவ என்ன பழி வாங்குற நோக்கத்தோட இங்க வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. நிக்கிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற விஷயம் வரைக்கும் அவளுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்குமா. 5 கோடி ரூபாய் பணம் கொடுக்கலன்னா அப்பாவை நேர்ல பார்த்து என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்டுறாமா. அப்படி என்ன உன்னை பத்தி தப்பான விஷயத்த அவ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா? அது என்னன்னு உன்கிட்ட சொன்னாளா? அம்மா, நானும் அவகிட்ட கேட்டு பார்த்தம்மா. நீ நான் கேட்ட 5 கோடி ரூபாய் பணத்தை முதல்ல கொடு, நீ எப்படியெல்லாம் தப்பானங்கிறதுக்கான ஆதாரத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாமா.